இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் அமையும் என இந்திய வெளிவிவகார செயலாளர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தை உறுதிப்படுத்தியுள்ள அவர் இந்த விஜயத்தின் போது பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் 13ஆம் தேதி இலங்கை வரும் நரேந்திர மோடி 2 தினங்கள் நாட்டில் தங்கியிருப்பார் என இந்திய வெளிவிவகார செயலாளர் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தலைமன்னாருக்கான ரயில் பார்வையை இந்திய பிரதமர் பார்வையிட உள்ளதுடன் யாழில் கலாசார நிலையத்தை திறந்து வைக்க உள்ளதாகவும் இந்திய நிதியில் வடமாகாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பை வந்தடையும் நரேந்திர மோடி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்திக்க உள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வழங்கும் விசேட மதிய போசனத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்திய வெளிவிவகார செயலாளர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது 13வது அரசியலமைப்பு அமுலாக்கம், தமிழ் அகதிகளுக்கான புனர்வாழ்வு குறித்து நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளதாக இந்திய வெளிவிவகார செயலாளர் கூறியுள்ளார். இதேவேளை தனியார் ஊடகம் ஒன்று இலங்கை பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூற வேண்டியதை கூறியுள்ளதாகவும் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார்.